ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கான ப்ரமோ கிடையாதுங்க. ஸோ நேற்று எரிச்ச பலன்னு பொழந்தார்ல சேதன்னா, நீ பிக் பாஸ் சீட்டில் ஒரு தலையாக இருக்க, வார்டனாக இருக்க, அந்த வேலையை தவிர்த்து மற்ற எல்லா வேலைகளும் செஞ்சுருக்க. ஸோ இன்னொருத்த வீட்டு வார்டனாக மொத்த முயற்சி எடுத்திருக்க. நீ உன்னை பிக் பாஸ் எந்த அளவுக்கு வச்சிருக்க, நீ எந்த அளவுக்கு பண்ணியிருக்கன்னு சொல்லி பயங்கரமாக கிழிச்சாருங்க. ஸோ கிழிச்சது எதனாலன்னு கேட்டீங்கன்னா நம்ம வியானா கூட நம்ம எஃப்ஜே அவர்கள் ரொம்ப க்ளோஸாக சுற்றிட்டு இருந்தார். அதுக்கான ஒரு பெரிய ஆப் வைக்க பிக் பாஸ் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்த்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் சேரும். ஸோ சின்ன உதவி மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ என்ன விஷயம்னா உள்ளே ரீஎன்ட்ரி குளிக்க போகிறாங்க ஆதிரை. ஸோ ஆதிரை யார் தெரியல, நம்ம எஃப்ஜேவோட முன்னாள் காதலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு சொல்லலை, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எஃப்ஜே அவர்கள் எனக்கு ஆதிரி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். நாங்களும் ஆதிரி அந்தளவுக்கு க்ளோஸ் எல்லாம் கிடையாது. சார் என்ன சார் நீங்கள் என்னென்னவோ பண்ணிடுறீங்க, கண்ணத்தை பூச்சி கிள்ளுறீங்க, இது பண்ணி பேசுறீங்க, ஊட்டி விட்டுறாங்க, சாப்பிட்றீங்க, எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு கடைசியில் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடல சார் அப்படின்னு சொல்ல எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. லாஸ்ட் சீசன் நம்ம விஷால் இருந்தார். விஷால், தர்ஷிகா மற்றும் அன்ஷிதா. ஸோ இந்த மாதிரி நம்ம எஃப்ஜே வியானா மற்றும் மாதிரி அவங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதுக்காக பிக் பாஸ் பார்த்தாரு, தம்பி நீ ரொம்ப ஆடிட்டு இருக்க, உன்னை அடக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொல்லி ஆதிரையை உள்ள அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாங்க ஆதிரை. ஸோ இதுக்கப்புறம் தான் ஆட்டமே வேற லெவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற மாதிரி சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சம்பவங்கள் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆதிரை சும்மாவே பயமா ஆடுவாங்க. இதுல வேற வெளியில இன்டர்வியூலாம் பயமா கொடுத்துருந்தாங்க, பயங்கரமான இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. எஃப்ஜே வேற சும்மா இருந்தால் கூட ஆதிரை கம்முன்னு இருந்திருப்பாங்க. ஆனால் வியானா கூட க்ளோஸாக இருந்துட்டு வியானா நிறைய வாட்டி கேட்டாங்க, நீ ஆதிரை